வெல்கம் டு சக்ஸஸ் மேக்ஸ் எம்எஸ்பி. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். 10th மேக்ஸில் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் ரிவிஷன் எப்படி ஃபார்முலாஸ் முதல்ல நம்ம ரிவிஷன் பண்ணுறது அப்படின்றத முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூக்ளிட் டிவிஷன் இல்லாமல் ஏற்கனவே நம்ம இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். A = BQ + R, அதாவது ஏன்றது டிவைடன்ட்டு, B டிவைஸர், Q குவாஷன்ட், R ரிமைண்டர். அதுவே அல்காரிதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா A = R, இது வந்து டிவைடன்ட்டு, டிவைசர் கொடுத்துருப்பாங்க, ரிமைண்டர் கொடுத்துருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு கரெக்டாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாஷன்ட் இதில் வராது. அதாவது இந்த மாடலஸில் என்ன நம்பர் இருக்கோ அதில் இந்த டிவைடண்ட்டை டிவைட் பண்ணிங்களா, ரிமைண்டர் என்னவோ அதுதான் உனக்கு இந்த கொஷின்ஸில் இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஏபிஜிபி மெத்தடை பார்க்கலாம். கரஸ்பாண்டிங் ஏபி, அதாவது ரைட் அண்ட் ஏபி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாக்கா ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் A + D, A + 2D எக்ஸட்ரா 4 டேர்ம்ஸ் கேட்டாங்க, 5 டேர்ம்ஸ் கேட்டாங்கனாக்கா இதை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜிபிலையும் AR² AR³ அப்படின்னு சொல்லி வந்துடும். எப்பயுமே ஏபின்றது ப்ளஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜிபின்னா மல்டிப்ளிகேஷன். இதனுடைய ஆப்போசிட்டில் வரும். அதாவது 5 மார்க்ஸ்லாம் கேட்குறாங்கனாக்கா டிவைட் பண்ணி போடுற மாதிரி ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப டிவைட் பண்ணி அதனோட மல்டிப்ளிகேஷனோட ரெசிப்ரோக்கில் என்னது டிவைடண்ட். இதனுடைய ஆப்போசிட் வந்து டிவைடண்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏபியில் ப்ளஸ் டேர்ம்ஸ் ப்ளஸ் பண்ணி வந்திருக்கோம். அதுக்கு ஆப்போசிட் என்னன்னாக்கா நெகட்டிவ். ஸோ நம்ம ஏடியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப 5 மார்க்ஸ்லாம் ஏடி கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, மைனஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணி ஏடியோட வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கான்சிக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸ் என்னது A - D, A + D. இது வந்து நம்ம நம்பர் லைனில் படிச்சிருக்கோம் இல்லையா. நம்பர்ஸ் லைன் நம்மளுக்கு ஏற்கனவே ஞாபகம் இருக்கும். 0, 1, 2, 3. நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா -1, -2, -3 இந்த மாதிரி ஆர்டரில் வரும். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு சென்டர் வந்து 0 அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி இதில் A. இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் என்னது D அப்படின்போது ஒவ்வொரு நம்பர் இந்த பக்கம் ப்ளஸ் பண்ணிகிட்டே போவாங்க, இந்த பக்கம் மைனஸ் பண்ணிகிட்டே போவாங்க. இதுதான் நம்மளுக்கு இது 3 டேர்ம்ஸ் அப்படின்றதுனால சென்டரை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் எடுத்துருக்காங்க. அதுவே 4 டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு டேர்ம், அதாவது சென்டர் டேர்மை விட்டுட்டு, அதாவது சென்டர் டேர்ம் A அப்படின்றத இதை விட்டுட்டு அதே மாதிரி ஒவ்வொரு டேர்ம் விட்டு எழுதியிருப்பாங்க. அதாவது A - 3D, A - 2D விட்டுருவாங்க, அடுத்து A - D, அடுத்து A + D விட்டுருவாங்க, A + D எடுத்துகிட்டு A + 2D எடுத்துருவாங்க. இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். சேம் அதே மாதிரியே தான் ஜிபி மெத்தட்லேயும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் டேர்ம் நம்மளுக்கு என்னது டிஎன் ஏபி ஃபார்முலா. ஏபியில் பார்த்தீங்கன்னாக்கா TN = A + n - 1 × D. இதில் பார்த்தீங்கன்னா AR⁻n - 1. இது வந்து டிஎன், அதாவது 12th டேர்மு 15th டேர்மு அந்த மாதிரிலாம் கேட்குறப்ப இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஏபிலையும் ஜிபிலையும் எப்படி எந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சம்ஸ் போடுவீங்க அப்படின்றத ஒரு தடவை கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ ஏபி பார்த்தீங்கன்னாக்கா சம் ஆஃப் த சீரியஸ், அதாவது 15th டேர்ம் வரைக்கும் கேளுங்க, 12th டேர்ம் வரைக்கும் சம் ஆஃப் த சீரியஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா இதை நீங்கள் போடுங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. அதுவே லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 + 8 + எக்ஸட்ரா ஒரு 49, 48 இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க அப்படின்னாக்கா இப்போ இதிலேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் நம்பர் கொடுத்துட்டாங்களா, இது எத்தனாவது டேர்ம்ன்றது நம்மளுக்கு தெரியணும். அதனால் nth ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டு இது எந்த டேர்ம்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. அதுக்கு தான் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்கன்னாக்கா இந்த SN ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். அதே மாதிரி ஜிபியில் பார்த்தீங்கன்னா ஆரோட வேல்யூ 1 விட பிகஸ்ட் நம்பராக இருந்துச்சுனாக்கா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. எனக்கு அப்படி இருந்தால் தான் 6லேருந்து 1 மைனஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 6 நெகட்டிவ், அதாவது நெகட்டிவ் அப்படின்னா ரெசிப்ரோக்கல், அதாவது ஸ்மாலஸ்ட் வேல்யூ 1 விட ஸ்மாலஸ்ட் வேல்யூவில் வந்துச்சுனாக்கா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். அதாவது 1/10, ஆரோட வேல்யூ 1/10, 1/5 இந்த மாதம்லாம் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆரோட வேல்யூ 1 இருந்ததுனாக்கா சம்மு NA, அதாவது எல்லாமே ஒரே மாதிரி வரும். A + A + A + A + எல்லாமே அதே டேர்ம் மாதிரி வரும். அப்படி வந்துச்சுனாக்கா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் சீரியஸில் பார்த்தீங்கன்னாக்கா சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த ஃபார்முலாஸ்லாம் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ இதிலே உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்துருந்தாங்கனாக்கா n × n + 1 / 2 யூஸ் பண்ணுங்க. அதுவே சென்டர்லேருந்து, அதாவது வேறு நம்பர்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து 45, இப்போ 45 வரைக்கும் 8லேருந்து 45 வரைக்கும் இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா 1லேருந்து 45 வரைக்கும் போட்டு இதில் வந்து 8 கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும் போட்டு மைனஸ் பண்ணணும். அதாவது இந்த டேர்ம் இது 1லேருந்து 45 வரைக்கும் இந்த ஃபார்முலா ஒரு தடவை அப்ளை பண்ணணும். 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கிறதுனால இதை இன்னும் ஒரு டைம் அப்ளை பண்ணணும்னு நம்ம வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆட் நேச்சுரல் நம்பர் அப்படின்னாக்கா அது வந்து வெறும் n² தான் உங்களுக்கு ஃபார்முலா. இந்த இடத்துல என்ன டேர்ம் வருதோ அது ஸ்கொயர் பண்ணி நீங்கள் எழுதணும். அதுவே ஈவன்லேயே கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, 2, 4, 6 இல்லை 3, 9, 3, 6, 9, அதாவது டேபிள்ஸில் வர மாதிரி ஆடை கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா அதில் காமனாக எந்த நம்பர் இருக்கோ அந்த காமன் நம்பரை வெளியில் எடுத்துருங்க, பேலன்ஸ் இருக்கிறத போடுங்க. இப்போ இது வந்து உள்ளே இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து 12 வரைக்கும் இருக்குது, அதாவது நேச்சுரல் நம்பர் டேர்மில் வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த 2 மல்டிப்ளிகேஷனில் போட்டு n × n + 1 இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்கொயர் ஆஃப் த டேர்ம்ஸ், அதாவது n × n + 1 × 2n + 1 / 6. இதுலேயும் அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து வந்து கொடுத்தாங்களா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இதுவே சென்டர்லேருந்து கொடுத்துருந்தாங்கன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா இந்த மெத்தடில் எப்படி நான் சொல்லணும் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு
டோட்டலாக ஃபஸ்ட்டில் இருந்து அது வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு க்யூப் டேர்மும் அதே மாதிரி தான். இந்த சம்ஸ்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அது செட் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்தாக்க நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது உங்களுக்கு ஃபார்முலா எப்படி போடுறதுன்றதை மட்டும் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். எப்படி போடலாம் அப்படி அந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்துச்சுன்னா எப்படி போடலாம் அப்படின்றத நாங்கள் பின்னாடி வீடியோஸில் போட்டுகிட்டே இருக்கோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதுக்கான ஐடியாஸ் எல்லாமே கிடைக்கும். ஈஸியாக நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.